ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபின்ஸ் கிச்சன். பச்சை மாங்காய் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மாங்காய் சீசனில் சூப்பராக அருமையாக பண்ணக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா, இது ஒன்றே போதும் சாதத்து கூட தொட்டு சாப்பிட. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ண சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கி வச்சு ஒரு பெரிய மாங்காய் எடுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி கட் பண்ண சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம் இருக்கட்டும். இப்போ ஒரு அரை பறைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு தேங்காய் ஒரு அரை கையளவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 பூண்டு, ஒரு 3 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாங்காய் வெந்துச்சு. இப்போ அரைப்பை வந்து நம்ம அந்த மாங்காயில் கொட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டு. இப்போ தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். ஓகே, தாளிப்பு எதில் மாங்காயில் கொட்டிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மாங்காய் கறி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.